வேலூர் மாவட்டத்தின் பல்வேறு மலைப்பகுதிகளில் ஆய்வு நடத்திய காவல்துறையினர் 2600 லிட்டர் சாராய ஊழல்கள் மற்றும் கள்ளச்சாராயத்தை கண்டறிந்து கொட்டி அழித்தனர். இது தொடர்பாக 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை மாதா ஆலயத்துக்கு சொந்தமான 6.22 ஏக்கர் நிலத்தை தனிநபர்கள் சிலர் மோசடியாக பட்டா மாற்றம் செய்து விற்பனை செய்ய முயன்றதாக புகார் எழுந்துள்ளது. 12 ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்த பங்கு தந்தையின் பெயரில் போலியான உயில் ஆவணம் தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. 1ஆம் மாதம் 24ஆம் தேதி போலியா இந்த சாமியார் தயார் பண்ணி, பழைய இறந்த சாமியாருக்கு இந்த சாமியார் தயார் பண்ணி 2024 1ஆம் மாதம் 24ஆம் தேதி ஒரு போலி ஆவணம் தயார் பண்ணுறாங்க. போலியா ஒரு உயில் தயார் பண்ணுறாங்க. இது எங்கே தயார் பண்ணுறாங்கன்னா, சென்னை சோலையில் சாயலுடைய சார்ந்த ஒரு அங்கே சப்மிஷராக இருக்கார். அவர் மூலியமாக அந்த பத்திரத்தை பதிவு பண்ணுறாங்க. புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியில் சூர்யா என்ற இளைஞர் ஓட்டிச் சென்ற இருசக்கர ஊர்தி திடீரென தீப்பற்றி எரிந்தது. உரிய நேரத்தில் சூர்யா ஊர்தியை விட்டு இறங்கிய நிலையில் அருகில் இருந்தவர்கள் அளித்த தகவலை அடுத்து தீயணைப்புத் துறையினர் அங்கு சென்று தீயை அணைத்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தரணம்பேட்டை பகுதியில் உள்ள கடை ஒன்றில் நகை வாங்குவது போல் நடித்து 2.5 பவுன் தங்கச்சங்கிலியை மர்ம நபர் திருடிச் சென்றுள்ளார். கண்காணிப்பு கருவி காட்சிகள் இதனை உறுதிப்படுத்தியுள்ள நிலையில் திருட்டில் ஈடுபட்ட நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே ஒக்கரைப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் கம்பி வேலிகளை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழையும் மர்ம நபர்கள் சிலர் மது அருந்துதல் உள்ளிட்ட சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதாக புகார் எழுந்துள்ளது. இரவு நேரங்களில் நடைபெறும் இதுபோன்ற அத்துமீறல்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்த வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் பாலாஜி என்பவர் வீட்டின் அருகே நிறுத்தியிருந்த மகிழுந்தில் 4 அடி நீள நல்ல பாம்பு பதுங்கி இருப்பது கண்டறியப்பட்டது. இதையடுத்து அங்கு வரவழைக்கப்பட்ட பாம்பு பிடி வீரர் பாண்டியன் மகிழுந்தின் ஒவ்வொரு பகுதியாக பிரித்து தேடினார். ஆனால் மகிழுந்தின் ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று பாம்பு போக்கு காட்டியது. 4 மணி நேர தேடலுக்கு பின்னரும் பாம்பு கிடைக்காததால் முயற்சி கைவிடப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சூளாங்குறிச்சியில் நள்ளிரவை தாண்டி திறக்கப்பட்டிருந்த மது குடிப்பகத்தில் நுழைந்த இளைஞர்கள் சிலர் இலவசமாக மதுப்புட்டிகளை கேட்டு தகராறில் ஈடுபட்டனர். இதற்கு மது குடிப்பக உரிமையாளர் மறுப்பு தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த அந்த இளைஞர்கள் குளிர்சாதன பெட்டியை தூக்கி போட்டு உடைத்தனர்.